செழிப்புன்னு என்னங்க? பணத்தில் மட்டும் இல்லை. சொல்லுங்க, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும், சொல்லுங்க, எல்லாத்துலேயும், கணவன் மனைவி உறவுனா அதுல நல்ல அன்பு, பிள்ளைகள் தாய் தகப்பன் உறவுனா அதுல ஒரு அன்பு, அப்புறம் சாப்பாடு பிரச்சனை அந்த மாதிரினா அதுலேயும் ஒரு நிறைவான சாப்பாடு, நீங்கள் நினைச்சது சாப்பாடு, நீங்கள் விரும்புகிற உணவு, இதெல்லாம் கிடைச்சா அது பேர் தான் செழிப்பு. நீங்கள் நினைக்கிறீங்க பணம் மட்டும், நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க பணம் மட்டும் செழிப்பு. இல்லை, பணம் மட்டும் செழிப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் அப்படின்னா அது வேற. சொல்லுங்க, அது ஆசீர்வாதம்னா முற்றிலும் விடுதலையாக்கப்பட்ட நிலை. சொல்லுங்க, கைத்தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க. முற்றிலும் ஆசீர்வாதம் என்பது உன் வாழ்வின் எல்லா பகுதியிலும் விடுதலையாக்கப்பட்ட நிலைமை பேர் தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பணமும் இருக்கணும், சுகமும் இருக்கணும், வாழ்வும் இருக்கணும், மகிழ்ச்சியும் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், எல்லாமே நிறைவா இருந்தால் அது பேர் என்னது? ஆசீர்வாதம். நமக்கு ஆசீர்வாதமே தெரியல. அதான் பைபிள் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே பணத்தை தரும். கைத்தட்டுங்கள் ஆண்டவருக்கு. இப்போ ஆபிரகாம ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உன் ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு, உன் ஜனங்களை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவன் என்ன பண்றான்? வர்றான். வந்தோன்னு அவன் சொல்றான், அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கப்படுகிறது ஆபிரகாமுக்கு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா பெருக்கம் வந்துடும். சொல்லுங்க, ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா இதுதான் செழிப்பு. இது பேர் தான் செழிப்பு. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த காலையில இருந்து தூங்கி விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் நான் திருப்தி ஆகிறேன் அப்படின்றாரு. யாரு? தாவீது. கடவுள் சாயல் என்ன தெரியுங்களா? கடவுள் சாயல் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நிறைவானவர். சொல்லுங்க, அவரு நிறைவு, பரிசுத்தம், முழுமை. தேவனுக்கு பேர் என்னங்க? முழுமையானவர், பரிசுத்தர். பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அப்படி நிறைவான இருக்கிற தேவனுடைய சாயலால நீங்க திருப்தி ஆகுறீங்களா? காலையில் எழுந்திரிச்சோன்னே எந்த கடனை எதை செய்யறதுன்னு தெரியல பிரதர். காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படியே